இது காமுகர்களின் தினம், கற்பு கொள்ளையர்கள் தினம், கயவர்களின் தினம், கன்னியரை கற்பழிக்க காமுகர்கள் கண்டுபிடித்த களிசடை தினம் என்ற பலதரப்பட்ட பெயர்களை இன்றைய புத்திஜீவிகளும் நலன் விரும்பிகளும் இந்த நாளை இப்படி சொல்கிறார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்றால் மிக கௌரவப்படுத்துகிறது. இஸ்லாம் இவர்களை கண்ணியப்படுத்துகிறது. குர்ஆனில் ஆயத்திலே நபி அவர்களுக்கு சொல்கிறான், நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுடைய அந்த விசாலமான ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய ஆடையின் மூலமாக அவர்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அதுதான் அவர்கள் பத்தினிகள் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்வதற்கான அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கற்பை பாதுகாக்கட்டும், அவர்களுடைய முந்தானையை கொண்டு அவர்களுடைய நெஞ்சு பகுதியை மறைக்கட்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்களுடைய அழகை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கணவன், அவனுடைய தந்தை, அவனுடைய பான் மக்கள் போன்று திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், தடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்களை தவிர உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, ஆடையால் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்திலே உள்ள நாம் இந்த தினத்திலே அந்நிய பெண்களுடன் இப்படி பூங்காக்களிலும் கடல் ஓரங்களிலும் போய் உட்கார்ந்து இந்த நாளை ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடுவது ஒரு நல்ல நடத்தை உள்ள ஒரு மனிதனுக்கு எது எப்படி ஆகமாக்கப்படும், இதை எப்படி அவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.